சென்னையில் 16 தொகுதிகளில் முதல் தொகுதியாக சென்னை அண்ணா நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்து தொடர்ச்சியாக 112 தொகுதிகளுக்கு மேலாக தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்று வரும் நிலையில் சென்னையில் தன்னுடைய முதல் வெற்றியை ராம்குமார் பதிவு செய்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா நகர் தொகுதியில் கோகுல இந்திரா அவர்களை தாண்டி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் 16 தொகுதிகளில் முதல் தொகுதியாக சென்னை அண்ணா நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்து தொடர்ச்சியாக 112 தொகுதிகளுக்கு மேலாக தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்று வரும் நிலையில் சென்னையில் தன்னுடைய முதல் வெற்றியை ராம்குமார் பதிவு செய்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா நகர் தொகுதியில் கோகுல இந்திரா அவர்களை தாண்டி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் 16 தொகுதிகளில் முதல் தொகுதியாக சென்னை அண்ணா நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்து தொடர்ச்சியாக 112 தொகுதிகளுக்கு மேலாக தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்று வரும் நிலையில் சென்னையில் தன்னுடைய முதல் வெற்றியை ராம்குமார் பதிவு செய்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா நகர் தொகுதியில் கோகுல இந்திரா அவர்களை தாண்டி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் 16 தொகுதிகளில் முதல் தொகுதியாக சென்னை அண்ணா நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்து தொடர்ச்சியாக 112 தொகுதிகளுக்கு மேலாக தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்று வரும் நிலையில் சென்னையில் தன்னுடைய முதல் வெற்றியை ராம்குமார் பதிவு செய்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா நகர் தொகுதியில் கோகுல இந்திரா அவர்களை தாண்டி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் 16 தொகுதிகளில் முதல் தொகுதியாக சென்னை அண்ணா நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்து தொடர்ச்சியாக 112 தொகுதிகளுக்கு மேலாக தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்று வரும் நிலையில் சென்னையில் தன்னுடைய முதல் வெற்றியை ராம்குமார் பதிவு செய்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா நகர் தொகுதியில் கோகுல இந்திரா அவர்களை தாண்டி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் 16 தொகுதிகளில் முதல் தொகுதியாக சென்னை அண்ணா நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்து தொடர்ச்சியாக 112 தொகுதிகளுக்கு மேலாக தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்று வரும் நிலையில் சென்னையில் தன்னுடைய முதல் வெற்றியை ராம்குமார் பதிவு செய்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா நகர் தொகுதியில் கோகுல இந்திரா அவர்களை தாண்டி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். சென்னையில் 16 தொகுதிகளில் முதல் தொகுதியாக சென்னை அண்ணா நகர் தொகுதியில் தாவேகா வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். காலையிலிருந்து தொடர்ச்சியாக 112 தொகுதிகளுக்கு மேலாக தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை பெற்று வரும் நிலையில் சென்னையில் தன்னுடைய முதல் வெற்றியை ராம்குமார் பதிவு செய்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அண்ணா நகர் தொகுதியில் கோகுல இந்திரா அவர்களை தாண்டி தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் ராம்குமார் வெற்றி பெற்றுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம்.